Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஸ்பெஷல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இதை நீங்கள் ரோட்டீஸ், பூல்காஸ், சப்பாத்தீஸ் அது மட்டும் இல்லாமல் புலாவ்ஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்பைசியாக கூட இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் சீட்ஸை பொரிய விடுங்க. இந்த மஸ்டர்ட் சீட்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொரிய விட்டுட்டேன். இதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வெங்காயத்து கூடையே 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு 1 டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு 1/4 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துறதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வேக வைக்கணும். அதனால் இந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணும்போது அதுவே நிறைய மாய்ஸ்சரை ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இதை இப்படி மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா தக்காளிலாம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு தடவை. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லா மஷ்ரூம் மேலேயும் கோட் ஆகிற மாதிரி பொறுமையாக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. த மொமெண்ட் நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மாய்ஸ்சரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம மஷ்ரூம். ஸோ இதை மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான நறுக்கின கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான 1 டீஸ்பூன் ஆஃப் கிரவுண்டட் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூமில் இருந்து வர மாய்ஸ்சர் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக ஸ்பைஸியாக இருக்கிற மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.